எனக்கு மழை வரணும், வருமா? வணக்கம் 2K, நான் உங்க 2K சித்து 2K. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு கோட்டைக்கு தான் வந்திருக்கோம். அதாவது பழைய ராஜா ராணி எல்லாம் வாழ்ந்த கோட்டையா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வந்து சுத்தி பார்க்க வந்திருக்கோம். உள்ள போலாமா? எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஆர்வமா இருக்கும் உள்ள என்ன இருக்கு. நான் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இந்த கோட்டைக்கு வந்திருக்கேன். இருந்தாலுமே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம். தரணுன்னு ஒரு பையன் வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோட்டைக்கு வரான். தரணும், உனக்கு அந்த ஃபீல் எப்படி இருக்கு உள்ள போறப்பவே? மஜா. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க உன்னோட ரியல் கேரக்டரே வந்து ஒரு மாதிரி கிசாவா பண்றான் அப்படின்ட்டு. ஆனா அது உண்மை கிடையாது. அது வெறும் டப்பு தான். நான் பண்ண சொல்லிதான் அந்த ரியல் அது வந்து அது ரியல் கேரக்டர் கிடையாது. அவன் ரொம்ப ஒரு ஜாலி கேரக்டர். நான் சொல்ல போனா பேசிக்கலி வந்து நான் ராஜ ஃபேமிலி, ராஜ பரம்பரை. ஓகே, இது வந்து எப்படின்னா வந்து என் குள்ளு தாத்தாவோட சித்தப்பா கட்டின கோட்டை தான் இது. நாங்க வந்து இது வந்து இதனால வந்து இந்த கோட்டை எங்களை விட்டு போச்சுன்னா, எங்க சித்தப்பாக்கு வந்து மொத்தம் 34 பொண்டாட்டி, அதுக்கப்புறம் 64 ஒப்பாட்டி. அவங்க எல்லாமே வந்து குதூகலமா இருக்கு, பிரிச்சு கொடுத்து. இவன் ஏதோ வளர்றான். கப்புள்ஸா வந்து இந்த இடத்துக்கு வந்தா சரியான ஸ்பாட்டு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போட்டோ ஷூட் வந்து பயங்கரமா பண்ணலாம். ஷாஜகானோட 2வது செகண்ட் ராஜகானோட அந்த கல்ல கிசு போட்டதா. நீங்க எங்கன்னா காஷ்மீர்ல இருந்து வந்து ஒகேனக்கலுக்கு வந்து டிக்கெட் எடுத்துக்கோங்க. டிக்கெட் ரேட் பத்தி 35 ரூபா ஆகும். காஷ்மீர்ல ஒகேனக்கல் வந்து ஒகேனக்கல்ல இருந்து மறுபடியும் வந்து ஜம்மு காஷ்மீருக்கு ஒரு டிக்கெட் எடுத்துக்கோங்க. ஜம்மு காஷ்மீர் டிக்கெட் எடுத்துட்டீங்கன்னா அங்க போயிட்டு வந்து மறுபடியும் வந்து கடலூர் இருக்கு. நீங்க சென்னை எக்மோர் போயிடுங்க. சென்னை எக்மோர் டிக்கெட் எடுத்துட்டு அங்க இருந்து வந்து கடலூருக்கு டிக்கெட் எடுத்தீங்கன்னா மொத்தம் அப்படி பார்த்தாலும் வெறும் 15 ரூபாயில நீங்க இந்த கோட்டைக்கு வந்துடலாம். வெறும் 15 ரூபாயில, சத்தியமா 15 ரூபாயில வந்துடலாம் கோட்டைக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 குறுக்கரே கடந்துச்சு. இப்ப இதுக்கு எத்தனை பேர் போட்டி போட்டு வருவானுங்கன்னு பாருங்களேன். காட்டுறேன். இது ஒரு பள்ளிவாசல் போல இருக்கு. ஒரு பள்ளிவாசல். அந்த காலத்து ராஜாலாம் இங்கதான் நமாஸ் படிப்பாங்க. இது ஒரு பள்ளிவாசலா? அந்த காலத்து ராஜாக்கள்லாம் வந்து இங்கதான் வந்து தொழுவாங்களாம். இந்த கோட்டைக்கு வந்து பேர் எல்லாருமே எதாவது சொல்றாங்க. ஆனா இந்த கோட்டைக்கு பேர் வந்து கப்புள்ஸ் கோட்டை. ஆனா ஏறி மூச்சு தான் வாங்குது. ஏன்னா இது அவ்வளவு பெருசு போல இருக்கு. ஏறிக்கிட்டே இருக்கும் ரொம்ப நேரமா. இப்ப எனக்கு மழை வரணும், வருமா? உண்மையா மழை வருது. அந்த கடவுள்கிட்ட கேட்ட உடனே மழை வந்துருச்சு. எப்படின்னே தெரியல. சரியான பவர்ஃபுல் கடவுளா இருக்காருங்க. அங்க ஒரு மவுண்டைன் தெரியுது. அதை கேட்டா ஒருத்தன் சேலம்ங்கிறான். இவன் என்னன்னா சம்பந்தமே இல்லாம கொடைக்கானலுங்கிறான். கோட்டையா என்னது ஐயோ சாமி, நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் வந்தோம். அது என்னன்னு தெரியல. நாங்க வந்து கோட்டையை மூட போறோம், சீக்கிரமா எல்லாரும் வெளியே போங்க அப்படின்ட்டாங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன் காயின் தட்டிட்டு உள்ள வந்துருங்க. அம்பிட்டுதான் 2K. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு குவாரிக்கு போறோம். தண்ணி இருக்கிற குவாரிக்கு. கேட்டா செம்மையா இருக்கும் பசங்க எல்லாம் சொல்றாங்க. 2K உங்களுக்கு எல்லாம் ஒரு பாத்தீங்கன்னா பயங்கரமான சர்ப்ரைஸ். வந்து பெரிய குவாரிக்கு வந்திருக்கோம். பாத்தீங்கன்னா எவ்வளவு ஐயோ உண்மையாலுமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கே பயங்கரமா நீச்சல் தெரியும். இருந்தாலுமே பாத்தீங்கன்னா எனக்கே ஒரு பயம் இருக்கு. ஏன்னா இது வந்து பெருசு கிடையாது, ரொம்ப பெருசு. பார்த்தாலே தெரியும் எவ்வளவு பெருசுன்ட்டு. எவ்வளவு பெருசுனா பெருசு நான் சொல்றது நீச்சலே தெரியாது. பயப்படாம ட்ரெஸ் கழட்டி ரெடி ஆயிட்டேன். இது வரைக்கும் நீ எவ்வளவு கிணறு எவ்வளவு பாத்துருக்க. இதை பார்த்தோன்னே எப்படி தோணுச்சு? பயமா இருக்கு. பயமா இருக்கா? உனக்கு எப்படி இருக்கு? பொட்ட காலம். இது வந்து சின்ன குவாரி கிடையாது, மிகப்பெரிய கடல் குவாரி மாதிரி இருக்கு. பாக்குறதுக்கே தண்ணி என்ன கலர் இருக்கு பாருங்க, ப்ளூ கலர் இருக்கு. வந்து ஆளுமே இன்னும் கண்டுபிடிக்கல. என்ன சொல்லுங்க நீங்க ஏன்னா அவ்வளவு ஜேசிபி பெரிய பெரிய கிரேனை வச்சு இதை தோண்டி இருக்காங்க. பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா ரெடி ஆயிட்டானுங்க குளிக்கிறதுக்கு. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இங்க நிறைய பேரும் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா நீச்சல் தெரிஞ்ச பசங்க மட்டும் தான் குளிக்க போறோம். நீச்சல் தெரியாத பசங்களை வந்து நாங்க இறக்கி விடுறதா பிளானே கிடையாது. ஒரு 60-65 கிலோமீட்டர் வந்து தாண்டி வந்திருக்கோம். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்காக தான். வந்து பாத்தீங்கன்னா குதிக்க போறான். குதிப்பா. ஏன் சத்தியமா இல்ல, குதிக்கிறதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணும். ஐயோ தண்ணி எவ்வளவு ப்ளூ கலர்ல இருக்கு. அடுத்த வீரர் யாரு?
இப்ப என்ன இதுல ட்விஸ்ட்னு வந்து பாத்தீங்கன்னா நீச்சல் தெரிஞ்ச எனக்கே பயமா இருக்கு. இவனுங்க என்னடா அசால்ட்டா குதிக்கிறானுங்க எப்படின்னே தெரியல. அப்புறம் சத்தியமான எவ்வளவு தண்ணியில எவ்வளவோ கிணத்துல எங்கெங்கயோ குளிச்சிருக்கேன். இதுல இருந்து குதிக்கிறதுக்கு உண்மையா பயமா இருக்கு. எப்படி நீங்க குதிச்சீங்கன்னு எனக்கு உண்மையா தெரியல. இங்க பாரு இவனுக்கு நீச்சல் தெரிஞ்சவனே எப்படி கம்முன்னு உட்காந்துருக்கான். இந்த தண்ணியே பயம் காட்டுது. கிட்டத்தட்ட இதோட ஆழம் வந்து பாத்தீங்கன்னா 250 மீட்டர். அப்படின்னா பாத்தீங்கன்னா நம்ம கடுகளவு தான் தெரியும். அவ்வளவு பெரிய குவாரி. நான் அப்பவே சொன்னல என்னமோ ஒண்ணு தடுக்குது, என்னமோ ஒரு பயம் இருக்குதுன்னு நான் கரெக்டா சொன்னேன். உண்மையிலுமே வந்து அவங்க ஒரு அண்ணா சொல்றாரு அவ்வளவு ஆழமா இது. எனக்கு தண்ணியை வந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஒரு தண்ணியில குதிச்சாலே எவ்வளவு ஆழம் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிடும். என் மாமா பையனே பாருங்க எப்படி நடுங்கி போய் இன்னும் குளிக்காமலே நிக்கிறான். 2K பாத்தீங்கன்னா ஒரு வழியா குளிச்சு நம்ம முடிச்சாச்சு. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நம்ம vlog யாரோ புதுசா வந்திருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன் தட்டிட்டு உள்ள வந்துருங்க. அம்புட்டு தான். பாய் பாய்.